பாருங்க, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா ஒருத்தரை நியமிக்க இருக்காங்க. அவரை பத்தியான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. தர்மாதிகாரி. ஓகேவா? எஸ்.ஏ. தர்மாதிகாரி. இப்ப யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீவஸ்தாவா இருக்காரு. ஸ்ரீவஸ்தாவா சென்னை உயர்நீதிமன்றத்தினோட தற்போதைய தலைமை நீதிபதியா இருக்காரு. அவருடைய பதவி காலம் வந்து மார்ச்ல முடிவடைய இருக்குது. அப்போ அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொலிஜியம் வந்து தர்மாதிகாரி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா நியமிக்க இருக்காங்க. இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவரை பத்திய ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இவர் தற்போது வந்து கேரளாவில் வந்து பணியாற்றிட்டு வர்றாரு. பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக எஸ்.ஏ. தர்மாதிகாரியை நியமிக்க உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் குழு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சூரியகாந்த் தலைமையில, ஓகேவா, அந்த கொலிஜியம் குழு வந்து சூரியகாந்த் தற்போதைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் குழு வந்து இந்த பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச்ல வந்து தற்போது இருக்கக்கூடிய ஸ்ரீவஸ்தாவுடைய பதவி காலம் வந்து முடிவடைறதுனால தற்போது தர்மாதிகாரி அவருடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றத்துல பணியாற்றக்கூடிய நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி. ஓகேவா? அவர் வந்து இப்ப கேரளா நீதிமன்றத்துல வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அவரை தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா நியமிக்க போறாங்க. பாருங்க, இவரை பத்திய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் எங்க பணியாற்றிருக்காரு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. இவருடைய முழு பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. 1966ஆம் ஆண்டு ராய்ப்பூர்ல பிறந்திருக்காரு. எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா ராய்ப்பூர்ல பிறந்திருக்காரு. இவர் சிவில், கிரிமினல் மற்றும் அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள்ல பயிற்சி பெற்ற ஒரு முக்கிய வழக்கறிஞர். 1992ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜபல்பூர் இருக்கு இல்லையா, அந்த ஜபல்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல வந்து ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கு. அதுல மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணிருப்பாரு, பணியாற்றி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 to 2005 வரையில அரசின் நிலை ஆலோசகரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி நிறைய வழக்குகள் தொடர்பா அரசுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாரு. குறிப்பா வருமான வரித்துறை, இந்திய ரிசர்வ் வங்கி, ஒன்றிய கலால் வரி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி போன்ற பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள், போபால் எரிவாயு உள்ளிட்ட வழக்குகள்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பணியாற்றிருக்காரு. ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம். அதே மாதிரி ஜபல்பூரில் உள்ள மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துல தர்மாதிகாரி 24 ஆண்டுகள் வழக்கறிஞரா வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றிருக்காரு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வழக்கறிஞர் இவரு. 2016ல மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் மார்ச் 17, 2018 அன்று நிரந்தர நீதிபதியாகவும் என்ன பண்ணியிருக்காரு, பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. 2025 முதல் கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதியா பணியாற்றி வராரு. அந்த வேலையில தான் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா அவரை நியமிக்கிறதுக்கு கொலிஜியம் குழு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பரிந்துரை கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, கேரளா ஸ்டோரி 2 படம் குறித்து வழக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இவர் விசாரித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இல்ல அதுக்கப்புறம் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மார்ச் 6ஓட ஸ்ரீவஸ்தாவா இருக்கா இல்லையா, அவருடைய பதவி காலம் முடிவடைகிறது. இவர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 6க்கு அப்புறம் பதவி ஏற்க போறாரு தர்மாதிகாரி. இதே மாதிரி வேற எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொலிஜியம் குழு பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்னா ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியாக லிசா கில் அவர்களையும் பாருங்க. ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதியா யாரு இப்போ அடுத்து வர போறாங்க அப்படின்னா லிசா கில் ஆந்திர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி லிசா கில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆந்திர உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக முகமது நதீம் செராஜ் உட்பட 9 வழக்கறிஞர்களை நியமிக்க உச்ச நீதிமன்றம் வந்து கொலிஜியம் குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு. இதுல நமக்கு தர்மாதிகாரி அப்படின்றவர் தான் ரொம்ப முக்கியம். சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா மார்ச் 6க்கு அப்புறம் நியமிக்கப்பட இருக்காரு.